உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04454545545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது LIK படத்துடைய ரிவ்யூ, அதாவது லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. பிரதீப் ரங்கநாதன், கிருத்தி செட்டி, SJ சூர்யா, சீமான், ஆனந்தராஜ், யோகி பாபு இவங்கெல்லாம் நடிச்சு அனிருத்துடைய மியூசிக்ல விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் வந்திருக்கிற படம் தான் LIK. பிரதீப் ரங்கநாதனுடைய 5வது மூவி, அதாவது ஃபர்ஸ்ட் படம் கோமாளியும் சேர்த்து அண்ட் ஹீரோவா 4வது மூவி. படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சொல்கிறேன். இன்னும் ஜென்சிக்கும் ஜென் ஆல்ஃபாவுக்கும் இன்னும் கொஞ்சம் பிடிச்ச மாதிரி படமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலாக இந்த மூவி வந்து ஒரு ஃபேண்டசி மூவி. 2040 நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இப்போக்கும் 2040க்கும் என்னென்னலாம் மாறி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பின்னாடி வந்து மைனூட்டாக சின்ன சின்ன ரெஃபரன்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் உண்மையிலேயே ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் தெரியும். ஆக்சுவலாக படத்துடைய கதை என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, LIK அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. இந்த ஆப்பை கண்டுபிடிச்சது SJ சூர்யா. இந்த ஆப் என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒருத்தன் ஒரு பொண்ணோட ஃப்ரெண்டாக இருக்கணுமா, இல்லை கமிட் ஆகணுமா, இல்லை வந்து பிரேக்கப் பண்ணணுமா, இது எல்லாத்தையுமே டிசைட் பண்ணுறது அந்த ஆப்பாக தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஹீரோக்கு ஹீரோயின் மேலே லவ் வருது. ஆனால் அந்த ஆப் இல்லை இவனை லவ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஹீரோயின் என்ன பண்ணிடுறாங்க, பிரேக்கப் பண்ணிடுறாங்க. என்னடா இது ஃபேக் ஆப் மூலிமா என்ன பிரேக்கப் பண்ணுறீங்களா, இது ஒரு ஃபேக் ஆப்னு நான் ப்ரூவ் பண்ணுறேன்டா, நான் ஹீரோயினோட கை கோர்ப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டு ஹீரோ சுத்துறாப்ல. ஃபைனலா அத ஃபேக் ஆப்னு ப்ரூவ் பண்ணாரா, ஹீரோயினோட சேர்ந்தாரா அப்படிங்கிறது தான் மீதி கதை. இந்த ஆப் ஒத்துக்கலன்னு சொல்லி பிரேக்கப் பண்றீங்களா? இந்த டிசைன் யோசிப்பீங்களா எப்படி பிரேக்கப் பண்ணலாம்னு? ஆக்சுவலா ஸ்டோரியா பார்க்கும்போது இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியா இருக்கிறது மட்டும் இல்லாம ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஸ்டோரியாவும் இருக்குது. குறிப்பா இந்த கதையில சொல்ல வந்திருக்கிற அந்த மெசேஜ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பெருசு சொல்லி தான் தெரியணும்னு இல்லை, எல்லாருமே போனுக்கு பயங்கர அடிக்டடா தான் இருக்கும். எப்ப பாரு உட்காந்து எவங்கிட்டையும் பேசாம ரீல்ஸையும் ஷார்ட்ஸையும் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கும். இல்லை எவனாச்சும் உட்காந்து யூடியூப்ல புலம்பிட்டு இருப்பான் ரிவ்யூன்ற பேர்ல, அதை உட்காந்து போன்ல பார்த்துட்டு இருப்போம். ஐ மீன், நான் உங்களை எதுவும் சொல்லல, நீங்க கோச்சிக்க கூடாது, ஓகே. பட் அப்படியே கொஞ்சம் 90ஸ்க்கு முன்னாடிலாம் போனோம் அப்படின்னா நேருக்கு நேரம் உட்காந்து ஃப்ரெண்ட்ஸோட பேசுவோம், சிரிப்போம், ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், விளையாடுறதுக்கெல்லாம் கிரவுண்டு பக்கம் போவோம், ஏன் பக்கத்தில் இருக்கிற கடைக்கெல்லாம் நடந்தே போய் ஜாமானை வாங்கிட்டு வருவோம். ஆனால் இப்போ அப்படி இருக்குதா? எல்லாத்துக்கும் ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப்பை தட்டினா வீட்டுக்கே வந்து சேர்ந்துருதா இல்லையா? பசுமை உலகத்துலேருந்து வரேன். ஓ யா அந்த ஸ்டூபிட் பிளேஸ்ல இருந்து வரீங்களா நீங்க? ஸோ இப்போவே இப்படி இருக்குன்னா இன்னும் 15 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த படத்துல கொஞ்சம் காமிச்சிருக்காங்க. அது உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. ஒரு லைக், ஒரு ஷேர் வாங்குறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இந்த படம் வந்து ஒரு சோசியல் மீடியாவை மையமா வச்சு எடுக்கப்பட்ட படம் அப்படிங்கிறதுனாலேயே சோசியல் மீடியால பார்த்த பல பேரை இந்த படத்தில் நம்மளால பார்க்க முடியுது. அப்படி பல பேரை பார்த்தது கூட பரவாயில்லைங்க. கடைசியா ஒருத்தரை கூட்டு வந்து வாட்டர் மெலான சாப்பிட விட்டுருந்தாங்க பாருங்க. அதை நினைக்கும் போது தான் எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. ஏன்னா பிரதீப் ரங்கநாதனே ஸ்டேஜ் ஏறி மைக்கில் அந்த அளவுக்கு பேசுவாரான்னு தெரியல. என்ன பார்க்கறதுக்கு தான் கூட்டமா போனாங்க. ஃபர்ஸ்ட் டே ஃபுல் ஆயிடுச்சு. அதுக்கு வேற யாரும் காரணம் கிடையாது, நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வாட்டர் மெலான சாப்பிட்டு பேசலாம் பாருங்க. அதெல்லாம் காது கொடுத்து கேட்கணும்னு நினைக்கும் போது தான் பயங்கரமான நானே எதிர்பார்க்கலாமா தலைவான்றாங்க, பொண்ணுங்க முத கொண்டு கத்துறாங்க. வந்த தினமும் 3 செகண்ட் தான். ஆனா அதை வச்சு அந்த மனுஷன் இன்னும் 300 நாளைக்கு பேசுவானே. சரி, அந்த ஓரமா வைங்க. அப்புறமா நம்ம பிரதீப் ரங்கநாதனுக்கு வந்துடலாம். பிரதீப் ரங்கநாதன் சொல்லி தான் தெரியணும்னு கிடையாது. இதுக்கு முன்னாடி நடிச்ச படங்கள்லயே நமக்கு தெரியும். ஆக்டிங்லாம் பிரிச்சு மேய்வாப்ல. அதே மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரானரி ஆக்டிங் தான் இந்த படத்துலயுமே காமிச்சிருக்காப்ல. அண்ட் பிரதீப் ரங்கநாதன் இந்த படத்துல வராரு அப்படின்னாலே பசங்க எந்த மாதிரி எலமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்றது அவருக்கே நல்லா தெரியும். அதனால தான் அந்த படத்துல அந்த மனுஷனும் இறங்கி சில வேலைகளை பார்ப்பாப்ல. அப்படிப்பட்ட எல்லா எலமெண்ட்ஸுமே இந்த படத்துலயும் இருக்குது. ஹாய் லோ, திஸ் இஸ் வைட் பாஸ்டே. நம்ம லைக்கோட வாய்ஸே அவர்தான் சார். அண்ட் ஒரு பக்கம் ஹீரோவா பிரதீப் ரங்கநாதன் அப்படின்னா, இன்னொரு பக்கம் வில்லனா SJ சூர்யா. SJ சூர்யானா சொல்லவா வேணும், நடிப்பு அரக்கன்னு சும்மாவா கொடுத்துருக்காங்க பேரு. ஸோ அந்த அளவுக்கு அந்த மனுஷனும் வழக்கம் போல பெர்ஃபார்மன்ஸ்ல பிரிச்சு மேஞ்சிருக்காப்ல. குறிப்பா செகண்ட் ஹாஃப்க்கு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு டான்ஸ் ஒன்று ஆடி இருப்பாப்ல. தியேட்டரே தத்தளிச்சிருச்சு. அண்ட் பிரதீப் ரங்கநாதனுடைய அப்பாவா சீமான் அவர்கள் வந்து நடிச்சிருந்தாரு. அவர் கொடுத்த கேரக்டர் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாரு. அண்ட் அவரை வச்சு சில காமெடிகள் ட்ரை பண்ணியிருந்தாங்க. அதுவுமே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அண்ட் ட்ரெய்லர் பார்க்கும்போது ஏதோ 2-3 சீன் தான் வருவார் போல நினைச்சிருந்தேன். பட் படத்துல மேக்ஸிமம் சீன்ஸ் வந்து வராரு. இது பசுமை உலகம். அலைபேசி சமூக வலைத்தளங்களின் தாக்கத்தினால் நிம்மதி இழந்தோருக்காகவே உருவாக்கப்பட்ட அண்ட் ஹீரோயின் கிருத்தி செட்டி. எப்படி ஒரு பக்கம் நம்ம லிஜெண்ட் சரவணா சார் ஹீரோயினை பார்த்து செலக்ட் பண்ணுவாரோ, அதே மாதிரி பிரதீப் ரங்கநாதனும் சும்மா கிடையாது. படத்துல போடுற ஹீரோயின்லாம் அப்படி இருப்பாங்க. அதே மாதிரி ரொம்ப கியூட்டாவே இருந்தாங்க. அண்ட் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் ரொம்ப சூப்பராகவே இவங்களும் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க.
பிரேக்கப். அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா காமெடிக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யோகி பாபு, அப்புறம் ஆனந்த்ராஜ், அப்புறம் ஷாரா, இந்த மாதிரிலாம் போட்டு காமெடிக்கு என்னென்னமோ ட்ரை பண்ணியிருந்தாங்க. காமெடி ஒர்க் அவுட் ஆச்சான்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு 50% ஒர்க் அவுட் ஆச்சு. மீதி 50%க்கு எப்போ காமெடி பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்கத்தான் செஞ்சிச்சு. பிராக்டிஸ் பண்ணி ஒரு நாள் என்ன இப்படி தூக்கிடலாம், ஆனா தீமா கிட்ட இருந்து என்ன தூக்கவே முடியாது. அண்ட் சாங்ஸ் பார்க்கும்போது தீமா சாங் எல்லாரும் இந்த டிராகன் படம் ரிலீஸ் ஆயிருக்கும் போது எங்கடா தீமா சாங் விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த பாட்டு வந்து எல்லைக்கே தான். ஸோ அந்த பாட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. தீமா 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 சூப்பர் பாட்டு, கிளாப் பண்ணுங்க, அட்டகாசமான பாட்டு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 2015 வந்த எனக்கு என்ன யாரும் இல்லையே அப்படிங்கிற சாங் இருக்கு இல்லையா, அந்த சாங்கை ரிப்பீட்டடாக நிறைய இடத்துல ப்ளே பண்ணாங்க. அந்த சாங்குடைய பிஜிஎம் நிறைய இடத்துல வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு மியூசிக், ஒரு பிஜிஎம்மோ ஒரு சாங்கோ அப்படி கேட்ட ஒரு ஃபீல் இல்லாமல் பழைய பிஜிஎம் எடுத்து மறுபடியும் ஓட்டிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் அங்கங்கே கொடுக்கத்தான் செஞ்சுச்சு. இந்த படத்தில் அனிருத்துடைய பிஜிஎம் மட்டும் கிடையாதுங்க, அவருடைய வாய்ஸையும் சேர்த்தே வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது பாட்டு மூலியமா கிடையாது, ரொபோட்டிக் உடைய வாய்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு டப்பிங்கே நம்ம அனிருத் தான் வந்து கொடுத்திருந்தாப்புல. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. வருஷம் 2040 ஆகுது, ஆனா ஒருத்தன் இல்லாத ஒண்ண இன்னும் இருக்குன்றான். இந்த படத்தில் நிறைய ரொபோட்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு பக்கம் ரொபோட்டிக் வேர்ல்டு அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க, இன்னொரு பக்கம் வந்து பசுமை உலகம் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. விஎஃப்எக்ஸ் வைஸ் ரொம்ப சூப்பராகவே ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், டெக்னிக்கலி ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான மூவியாக இருந்துச்சு. இந்த காலத்துல லவ்ல ஜெயிச்சிட முடியுமா, இல்ல எங்க அண்ணன் சூரியன் தான் விட்டுருவானா? படம் டெக்னிக்கலி ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான மூவியாக இருக்குது. நல்லா கலர்ஃபுல்லாக காமிச்சிருக்காங்க, நல்ல ஒரு மெசேஜையும் வச்சிருக்காங்க, ஃப்ரெஷ்ஷான கதையாகவும் இருக்குது. அப்போ என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, படத்தில் ஹீரோன்னு ஒருத்தர் இருக்காப்புல, வில்லன் ஒருத்தர் இருக்காரு. ரெண்டு பேருமே ஆக்டிங் வைஸ் நல்ல பிரமாதமா பண்றவங்க தான். பட் இந்த ஹீரோக்கும் வில்லனுக்கும் ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்கணும்ல, அந்த கான்ஃப்ளிக்ட்ங்கிறது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கணும். நமக்கு எப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும்னா, ஹீரோ எப்படி வில்லனை பழி வாங்க போறான், வில்லன் அதுக்கு எப்படி பதிலடி கொடுக்க போறான், இவங்க ரெண்டு பேருக்கும் கான்ஃப்ளிக்ட் எங்க தான் போய் முடிய போகுது, ஒரே பரபரப்பா இருக்குதே அப்படிங்கிற மாதிரி ஒரு சுவாரஸ்யம் இருக்கணும் இல்லையா. அப்படிப்பட்ட சுவாரஸ்யம் எங்கேயுமே இல்லையோ, அந்த கான்ஃப்ளிக்டே ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்லையோன்ற ஒரு ஃபீல் தான் கொடுத்துச்சு. அவன் என்ன கதர்னாலும் வைபாஸும் தீமாவும் சேர்றவே கூடாது. ஹீரோ என்னன்னா ஒரு பக்கம் ஆப் கூட சண்டை போட்டுட்டு இருக்காப்ல, சரி ரைட், அதுல கூட ஒரு அர்த்தம் இருக்குது, ஏதோ பிரேக்கப் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஆனா 50 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்ட ஒரு ஆப் உடைய ஓனர் எச்.ஏ. சூர்யா, அந்த மனுஷன் பாருங்க எல்லா வேலையும் விட்டுட்டு இவன் ஒருத்தன் தான் குடைச்சல் கொடுக்குறான், இவனை எப்படி அழிக்கலான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் ஆளை வச்சு அடிச்சா கூட பரவாயில்ல, அவரே இறங்கி வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காப்ல, அவரே லைவ் எல்லாம் போட்டு பேசிட்டு இருக்காரு. இது உனக்கு கரெக்ட்லடா தம்பி. இந்த ஒரு ஸ்கொயர் ஃபீட் கரெக்டா இருந்தா சுத்தி இருக்கிற மொத்த ஏரியாவும் கரெக்டா தான் இருக்கும். அண்ட் வழக்கமா பிரதீப் ரங்கநாதனுடைய மூவி அப்படின்னாலே எது இருக்குதோ இல்லையா, படம் செம்ம ஃபாஸ்டா போயிட்டே இருக்கும்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா. பட் அப்படிப்பட்ட ஒரு ஃபீல் இந்த படத்துல இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுவே லைட்டா மிஸ் ஆகுதோ அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது. இந்த கான்ஃப்ளிக்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்ல அப்படிங்கிற காரணத்தினாலே படம் கொஞ்சம் லேகா அப்படியே கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி தான் ஒரு ஃபீலே கொடுக்குது. மூஞ்ச வச்சுக்கிறா, யார் மூஞ்ச பார்த்தும் பேச மாட்டேங்கிறா. அண்ட் குறிப்பா பிரதீப் ரங்கநாதனுடைய மற்ற மூவிஸ் மாதிரியே இந்த மூவிஸ்லயுமே நிறைய எமோஷனலா டச் பண்ற மாதிரி சீன்ஸ்லாம் ட்ரை பண்ணிருக்காங்க. பட் அந்த எமோஷன் எல்லாமே ஆடியன்ஸ்க்கு கன்வே ஆச்சா, ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆச்சா அப்படின்னு சொல்லி கேட்டா அதுவே பெரிய கேள்விக்குறியா தான் இருக்குது. ஒரு பக்கம் அப்பா பையன் சென்டிமெண்ட், இன்னொரு பக்கம் அம்மா பொண்ணு சென்டிமெண்ட் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்ரை பண்ணிருக்காங்க. பட் உள்ள காமெடி போடுறாங்க, திடீர்னு சென்டிமெண்ட், திடீர்னு சண்டை, இப்படி அப்படின்னு போனதுனால எது காமெடி, எது சென்டிமெண்ட், எது எமோஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எமோஷனல் கனெக்டே பெருசா இந்த படத்துல வராம போயிருச்சோ அப்படிங்கிற ஒரு ஃபீலுமே கொடுக்கத்தான் செய்யுது. லைக்குக்கு என்ன அதிகமா தெரியும், லைக்குக்கு எல்லாம் தெரியும் பாஸ். மற்ற எமோஷன்ஸ் கூட பரவாயில்ல, பட் ஹீரோவும் ஹீரோயினும் சேருவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கனெக்டை வந்து ஆடியன்ஸ் சைடுல கொடுக்கணுமா இல்லையா, அந்த எமோஷனே பெருசா கன்வே ஆன மாதிரி ஒரு ஃபீல் வரல. ஆக்சுவலாக இந்த மூவி யாருக்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கிற ஜென்சி கிட்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இந்த மூவி ரொம்பவே கனெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். அண்ட் குட்டி குட்டி பசங்களாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் அந்த ரோபோட்ஸ்லாம் பார்த்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கலாம். மற்றபடி பிரதீப் ரங்கநாதனுடைய வரிசையில் இந்த மூவி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு மற்ற படத்தோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரொம்பவே ஒரு ஆவரேஜான மூவி தான் நான் சொல்லுவேன். எனக்கு ஒன்று எப்பவுமே ஹாப்பியாக பார்த்துட்டே இருக்கும், அதுக்காக என்ன வேணா பண்ணுவேன். நான் மொபைல் யூஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரு மெசேஜ் எல்லாம் சொல்லி கடைசியில் அப்படி இப்படின்னு கொண்டு வந்து கடைசியில் மொபைலை வச்சு தான் ஸ்டேட்டஸ் போட்டுட்டு இருப்பாங்க.
அந்த இலக்கியுடைய பார்ட் 2 வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு லீடு கொடுத்து தான் படத்தையே வந்து முடிச்சு வச்சிருக்காங்க. ஸோ இதுதான் நான் படத்தை போய் பார்க்கும்போது எனக்கு பர்சனலாக தோணுன ஒப்பீனியன். ஸோ நீங்கள் தியேட்டரில் போய் படத்தை பாருங்க, உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அண்ட் படம் பார்த்தவங்களும் உங்களுக்கு படம் ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா, படத்துடைய உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகேவா? கண்ணனை தொடணும்னா என்ன தாண்டி தண்டா தொடணும். ஸோ அவ்வளோ இந்த படத்துடைய ரிவ்யூ. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இதே மாதிரி ட்ரோசன் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பாக பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கூடிய பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைம் வந்து சேரும். ஸோ முடியும் இந்த மாதிரி சூப்பரான வீடியோட, சூப்பரான ரிவ்யூட, சூப்பரான ட்ரோலோட சந்திக்கலாம். தென் பை ஃப்ரம் ஷாஃபி. டாடா, பாய் அண்ட் டேக் கேர்.